ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூலை மந்த் வெயிட்லாஸ் சேலஞ்சில் 3rd வீக்கோட 6th டே டயட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காலையில் மணி 5:30 ஆகுது. ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். டிஃபன் பாக்ஸ்க்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து சிறுதானிய அரிசி சாம்பார் சாதம் தான். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், வெங்காயத்தூள் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் லைட்டாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயமும் குடமிளகாயும். சாம்பார் சாதம் அப்படின்னாலே எப்படியும் சின்ன வெங்காயம் போடுவேன். சின்ன வெங்காயத்தை நான் 4ஆக தான் கீறி போட்டிருக்கேன். சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். காய்கள் அப்படின்ற போது முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், இல்லை சொரக்காய், சவுச்சவு, நீர்க்காய்கள் இருந்தால் போடலாம். காயை 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும். கொஞ்சமாக புளி வந்து ஒரு நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போடுவேன். மிளகா பொடி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு நான் வரகரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ்க்கு வரகரிசினா 1/4 கிளாஸ் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கழுவி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் தான். வளர்க்குற வரைக்கும் ஊறினா போதும். இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் நிறைய எடுத்தேன் அப்படின்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கும். அரிசி போடுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி 1 2 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அரிசியை போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சாதத்தை போட்டுடலாம். இப்போ இதுலேயே கொத்தமல்லி தழை மேலே தூவிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல். தேங்காவும் கொத்தமல்லி தழை போட்டோன்னே ஒரு கிண்டிருங்க. பார்க்க தண்ணியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சாம்பார் சாதம்னா நல்லா குழைவா இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். வெயிட்டு போட்டு 3 விசில் அடிச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆறிடும். இந்த கேஸ் கட்டு இப்படி தூக்குனா எந்த ஒரு யாரும் வராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சில பேர் சாப்பிடும்போது நெய் ஊற்றுவாங்க. நான் இப்போயே மொத்தமாக ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிடுவேன். ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். பொலன்னு இந்த அளவுக்கு செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வரகரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ காலையில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்றது 8 மணிக்கு தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ரீசன் அப்படின்னா காலையில் எஞ்சினி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நித்திஷ் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 8லேருந்து ஒரு 9:30 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10:30 தான் வந்து மீல் எடுத்துக்குவேன். சில சமயம் வந்து மார்னிங்கில் ஜூஸ் குடிச்சிட்டேன், பசி இல்லை அப்படின்னா காலையில் எக்ஸசைஸ் ஏர்லி மார்னிங்கில் பண்ணலை அப்படின்னா 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக 10:30 எடுத்துக்குவேன். ஸோ ஒவ்வொரு டைமும் மாறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித ஒர்க் இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணேன். எக்ஸசைஸ் அப்படின்றது 8th வீக் எக்ஸசைஸ் ப்ளஸ் அதோட சேர்ந்து அதுக்கு முன்னாடி போட்டு ஒரு 7 வீக் எக்ஸசைஸ்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் வந்து மிங்கிள் பண்ணி தான் பண்ணேன். 12 வீக் சேலஞ்ச் எக்ஸசைஸ் வீடியோ ஏற்கனவே போயிட்டு இருக்குது. 8th வீக் வரைக்கும் டெய்லி வாரம் எக்ஸசைஸ் வீடியோ இருக்குது. வீடியோவோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 12 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி 1 hour 1.5 hours எக்ஸசைஸ் அப்படின்றது மஸ்ட்டு, மறந்துடாமல் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். நல்லா வேர்த்து 1.5 hours அப்படின்னா பயங்கரமாக வேர்க்குது. முடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படி இருந்து பயங்கரமாக வேர்க்குது. குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும். கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் முடிச்சோன்னே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே குளிக்கலாமான்னு கேட்குறீங்க. நான் ஒரு 10 minutes உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிப்பேன். உடனே குளிக்கிறதுனால தப்பு கிடையாது. ஓவராக சொட்டாகும், பனியன் ஃபுல்லாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ அதனால் ஒரு 10 minutes வந்து ஃபேனில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிக்க போவேன். எக்ஸசைஸ் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு ஃபுட் எடுங்க, நல்ல பெனிஃபிட் இருக்கும். அது மாதிரி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மணி நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டா சாப்பாடு குடலில் செரிமானம் ஆகணும். அதுக்கு வந்து 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஹெவியான ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னா, குக்கிங் ஃபுட் எடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகணும் குறைஞ்சது. இப்போ பழங்கள் லைட்டாக மீல் எடுக்கும்போது அது நீங்கள் 2 hours வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறது கூட. இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வராது. நான் கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலை இருக்கிறதுனால என்னால் அங்கே போய் அலையிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வீடியோ, சனிக்கிழமை வீடியோ எடிட் பண்ண முடியாது. அதனால் என்னோட சனி ஞாயிறு விளாக் அப்படின்றது மண்டே வந்து வந்துடும். 3rd வீக்கோட 7th டே அண்டு 4th வீக்கோட 1st டே ரெண்டும் சேர்ந்து மண்டே மார்னிங்கில் வந்துடும். ஸோ 1 டே சண்டே அப்படின்றது வீடியோ எனக்கு வராது, எனக்கு ரெஸ்ட்டு. காலையில் டிஃபனுக்கு எடுக்கிறது முளைக்கட்டின பச்சை பயிறு 50 கிராம்னா மாதுளம்பழம் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சட்னி, ஊற வச்ச அத்திப்பழம், கருப்புலங்க திராட்சை, பாதாம் பருப்பு, கொஞ்சமாக சேமியா எடுத்திருக்கேன், நித்தீஷ்க்கு செஞ்சது 50 கிராம் 75 கிராம் இருக்க அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு தோசை. ஸோ மார்னிங் டிஃபனை எடுக்கிறது இதுதான். மார்னிங் டிஃபன் அப்படின்றது எப்பவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா ஃபில்லிங்காக எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து தொக்கு மாதிரி செய்வேன், தக்காளி சாஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 கிலோ தக்காளி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருந்தா நல்லா பழமாக சகப்பாக இருக்க தக்காளியாக எடுத்துக்கோங்க. அந்த நடுவில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா ரவுண்டாக, இதை மட்டும் கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன்னு, வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் வடச்சட்டியில் வறுத்து வச்சுருக்கேன். அது 6 மணி பொடி பண்ணி அப்படியே போடுறதுக்கு தான். பெருங்காயத்தூள் போடுவேன். இது வந்து அரைக்க போகும்போது என்ன பண்ணுவேன், இதில் மிளகா பொடி சேர்த்துக்குவேன். ஒரு 3 டீஸ்பூனுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இதனால் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு காரம் இருந்தாலே போதுமானது. வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு, அடி மட்டும் கனமாக இருக்க பாத்திரமா வச்சுக்கோங்க. இது கொதிக்கட்டும். கடுகும் வெந்தயமும் அரைச்சிட்டு வந்துடலாம். வெந்தயமும் கடுகும் அரைச்சிட்டேன். கொஞ்சம் வெந்தயம் நரன்னு இருக்க மாதிரியே அரைங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது வந்து பால் பெருங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போடுங்க. இதில் சில பேர் புளி ஊற்றுவாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் புளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, தக்காளி தொக்கு மாதிரி இல்லை அப்படின்றவாங்க. அதனால் நான் போட மாட்டேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்றவங்க கூட போட்டுக்கலாம். இப்போ இது என்னென்னா ஒரு நல்ல 20 நிமிஷத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிருப்பேன். அந்த நல்லெண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு சிம்மில் 20 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. தெரிக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தெரிக்கும். அப்போ வந்து இது மூடி போட்டு வச்சுக்கலாம். இது வழியாக ஆவி வந்துடும். அதனால் ரொம்ப மூடிக்கு வெளியே வராது. 20 நிமிஷம் கழித்து நல்லா வற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12:50 ஆகுது. இது வந்து சாம்பார் சாதம், வரகரிசி சாம்பார் சாதம் தான். இது 200 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரசம், தக்காளி ரசம் மாதிரி. ஸோ இந்த பவுல் அப்படின்றது 110 கிராம் வரும். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வறுத்த கார்ன் சிப்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் 50 கிராம், பீட்ரூட் பொரியல் வந்து 100 கிராம். ஸோ மத்தியானம் சாப்பாடுக்கு எடுக்கிறது இதுதான். வரகரிசி சாதத்தில் இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் சாதம் செய்யும்போது பருப்பும் போட்டிருப்போம், கூட காயும் சேர்த்துருப்போம். அதனால் நீங்கள் வந்து ஒரு 200 to 300 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம். மதியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். தண்ணி நல்லா கொதிக்குது. காப்பி தூள் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கருப்பட்டினால அது கருப்பாக தெரியுது. மணி வந்து 2 ஆயிடுச்சு. பிளாக் காஃபி வித் கருப்பட்டி. இங்கிலீஷில் சொன்னால் ஸ்டைலாக இருக்கு இல்லையா, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் பாட்டி சொன்னாங்க கடுங்காப்பி அப்படின்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடுங்காப்பியில் எங்கள் பாட்டி வந்து எனக்கு வந்து ஆட்டுப்பால் இருக்கு, ஆட்டிலேருந்து கறந்தனையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க. ஒரு கிளாஸுக்கு தான் ஆட்டுப்பால் இருக்கும். அப்படியே கறந்து கொண்டு வந்து பெரிய பூகானி நிறைய எனக்கு வந்து பால் கொடுப்பாங்க சின்ன வயசில். அது செம்மையாக இருக்கும், சான்ஸே கிடையாது. ஹச்சுவல்ல போட்டு காப்பி கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க பாலெல்லாம் காஃபி டீன்னு சொல்லக்கூடாது, அது எல்லாம் பாய்சனாக தான் மாறுது. சாயந்தரத்துக்குலாம் வந்து காஃபி டீ கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு பிளாக் காஃபி மாதிரி எடுத்து குடிங்க. ஒன்று வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸில் அந்த வெல்லம் கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவாங்க. மணி 6 ஆகுது. நான் லாஸ்ட் மீலாக இருக்கிறது கொய்யாப்பழம் தான். கொய்யாப்பழம் எனக்கு 2 கொய்யாப்பழம் எடுத்துக்குவேன். நான் சாப்பிட்டா தான் எங்கள் வீட்டில் மற்றவங்களும் எடுத்து சாப்பிடுவாங்க தட்டிலேருந்து. ஸோ அதனால் எனக்கு வெட்டும் போதே அவங்களுக்கும் சேர்ந்து ஒரு கொய்யாப்பழம் எக்ஸ்ட்ரா வெட்டிடுவான். ஸோ நான் 2 கொய்யாப்பழம், சின்ன கொய்யாப்பழம்னா 2 சின்ன வாழைப்பழம், செவ்வாழை தான். இது ரொம்ப சின்ன பழமாக தான் இருக்குது, ரொம்ப பொடி பழமாக தான் இருக்குது, கைக்குள்ளே அடங்குற மாதிரி ரொம்ப சின்ன பழம் தான். சரி, அதனால் இந்த 2 பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ 6 மணிக்கெலாம் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு 6:30க்கு வந்து மேலே வாக்கிங் போவேன். 6:30லேருந்து 7:30 அந்த மாதிரி 1 ஹவர் வந்து வாக்கிங் பண்ணுவேன். 1 ஹவர் வந்து வாக்கிங் போக கரெக்டாக இருக்கும். அதனால் 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன் நான் சாப்பாடு. நைட்டுக்கு வந்து ஒன்லி பழங்கள் மட்டும்தான் இப்போ எடுத்துக்கிறேன். மணி 7:30 ஆகுது.
லாஸ்ட்டாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஸோ நைட்டு ட்ராவல் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு அது மாதிரி சாயந்தரத்தில் 6 மணிக்கு மேலேருந்தே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டோம். ஏன்னா பஸ் ட்ராவல் அப்படின்ற போது நான் ரொம்ப தண்ணி குடிக்க மாட்டேன், அதனால் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ 7:30க்கு எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க். இன்றைக்கி என்னோடய எக்ஸசைஸ் அண்டு வாக்கிங் நான் போகலை. எக்ஸசைஸை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன், டயட்டை சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டேன். நீங்களும் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணி மீண்டும் நாளை விலாகி சந்திக்கலாம்.